கேரளா பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தளன்னு இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கும். இதை இன்னும் நல்லா ஒரு 1/2 hour நல்லா அழுந்த பிசையணும். ஸோ இதை இந்த மாதிரி மேடையில் வச்சு நல்லா அப்படி அழுத்த பிசையணும். இல்லைன்னா பூரி மனையே இருந்தால் கூட அதிலே கூட நல்லா பிசையலாம். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் மாற்றி மாற்றி பிசையணும். இந்த மாதிரி 15 நிமிஷமாக பிசைஞ்சி இப்போ நல்லா இது சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 2 hours ஊற வைக்கணும். ஈர டவலில் கவர் பண்ணி வைக்கணும். இதை கவர் பண்ணி ஒரு 2 hours இது ஊறணும். பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லெங்க்த்தாக அதை திரட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா மடிக்கணும். என்ன பண்ற? இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும் கையிலேயே. இந்த மெயின் டைம் தவா ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கணும். இதை எடுத்து இப்படியே தவாவில் போடணும். இதை பரட்டி போடணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். சுட்டுட்டோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லேயராக பிரிஞ்சு வந்துடும். கேரளா பரோட்டா ரெடி.